போகிறோம்னா என்கிட்ட இருக்க இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஸ்னேக் பிளான்ட். இது ஏரை பியூரிஃபை பண்ணும். இது ஏரை பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடை அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் தருது. அப்புறமேலு இதை நீங்கள் பெட்ரூம்லலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அப்புறமேலு நீங்கள் டைரெக்டாக இது சன்லைட்டில் வைக்கக்கூடாது. நீங்கள் இது இப்போ விண்டோ பக்கத்தில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதில் லீவ்ஸ் ஃபேன் மாதிரி வரும். அப்புறமேலு இதோட ஆரிஜின் ஆஃப்ரிக்கா. ஈஸ்டர் லில்லி கேக்டஸ். இதோட ஆரிஜின் பிரேசில். இது டைரக்ட் சன்லைட் கிடையாது, கொஞ்சம் ஷேட்ல இருந்தாலே போதும். இது நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இதுக்கு நீங்கள் கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா இதெல்லாம் ட்ரை கண்டிஷன்ஸில் வளர்கிற பிளான்ட்ஸு, மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. ஸ்னேக் பிளான்ட்டும் ரெண்டுமே ஒரே பாட்டில் இருக்குது. நான் சின்னதாக வச்சுருக்கேன். டேபிளெல்லாம் வைக்க நல்லாயிருக்கும். ஒரே பாட் தான், ஆனால் அதில் 3 டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். இதோட சயின்டிஃபிக் நேம் எக்கனியாப்சிஸ். அப்புறமேலு இது 15 சென்டிமீட்டர் வளரும். இதுக்கு நீங்கள் இதை பால்கனியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல சன்லைட் கிடச்சி நல்லாயிருக்கும். அப்புறமேலு இதோட மேலே நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, சாயிலில் தான் தண்ணி ஊற்றணும். டார்க்கான ரூம்ஸில் நீங்கள் இதை வச்சிங்கன்னா அது பெருசாக வளராது. பார்க்க போகிற பிளான்ட் பேர் இஃபோபியா. இது 2 தான் இஃபோபியா. இது 25 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இதோட நேட்டிவ் கென்யா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுதான் ரோட் கில் கேக்டஸ். பொறுத்த வரைக்கும் புவர் சாயிலே நல்லா வளர்ந்துடும். இது 20 ஃபீட் ஹைட் வரைக்கும் கூட வளரும். இந்த பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அந்த பாட்ஸில் நல்லா ட்ரைன் ஹோல் இருக்கணும். தண்ணி இதில் ரொம்ப நிற்கக்கூடாது, ட்ரைன் ஆகிட்டே இருக்கணும். இந்த பிளான்ட் பேர் ஹேவர்த்தி ஆக்சிஸ். இதுக்கு நீங்கள் 2 to 3 வீக்ஸ்க்கு ஒருக்கா தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இதையும் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. இதோட நேட்டிவ் சவுத் ஆஃப்ரிக்கா. மணி பிளான்ட். இதோட பேர் ஹார்ட் லீஃப் கோல்டன். இது ஒரு கிளைம்பர் டைப்பு. இப்போ நீங்கள் எதுலையாவது கம்மியாக இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டே வளரும். இது ஏரை பியூரிஃபை பண்ணும். இதை நீங்கள் ரொம்ப சன்லைட்டையும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஷேடாகவும் இதை வைக்கக்கூடாது, ஒரு மீடியமான இடத்துல வைக்கணும். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் இதே மாதிரி ஒரு பைனாப்பிள் வாங்கிட்டு வந்தேன். நான் அந்த க்ரௌன் மாதிரி இருக்கிறத கட் பண்ணிட்டேன். பாருங்க, இதான் அதோட க்ரௌனு. இதை ஃபுல்லாக லீஃபாக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரூட் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை 2 to 3 days இந்த ஷேடில் வச்சு ட்ரை பண்ணணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டை எடுத்துருங்க.
இதை வந்து நீங்கள் ஒரு பவுல் ஆர் பாட்டிலில் வந்து இதை வச்சு ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. 2 வீக்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வேர் விட்டுரும். கொஞ்சம் வீக்ஸ் கழித்து நல்லா வேர் விட்டதுக்கப்புறமேலு இதை நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்து சாயிலில் விட்டுடலாம். உங்களுக்கு நான் இப்போ காமிச்ச மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கடையிலேருந்து பைனாப்பிள் வாங்கிட்டு வந்து அதோட க்ரௌனை மட்டும் அரிஞ்சு தண்ணியில் வச்சு வளர்த்திட்டு வந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக லீஃப் விட்டு வளர்ந்துருக்குன்னு.